வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் ரெமிஜியஸ். இந்த வீடியோல மகாராஜ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா பத்தி இல்ல. இந்த படம் ஹிந்தில ரிலீஸ் ஆயிருக்கிற மகாராஜ். ஆமீர் கானோட பையன் ஜுனைத் கான் ஹீரோவா அறிமுகமாயிருக்கிற படம். மதமும் அரசு அதிகாரமும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத 160 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் மகாராஜ். இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் கான்ட்ரோவர்சிஸ் இருந்துச்சு. மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை தடை பண்ணணும்னு குஜராத் கோர்ட்ல வந்து கேஸ் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் இந்த படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் அந்த படத்துக்குள்ள ஒன்றும் இல்ல, மோர் ஓவர் சென்சார் போர்டுமே இந்த படத்தை வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அப்படிங்கறனால இந்த படத்துல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து தான் போன மாசம் ஜூன் 21 நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் டைரக்டா ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா 160 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1800களில் குஜராத் மாநிலத்தோட சூரத் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு சிற்றரசர் ஒருத்தர் இருக்கிறார், ஜதுநாத் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் அந்த பகுதியோட அரசர் அப்படிங்கறனால அவர் வந்து மகாராஜ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவரோட ஆட்சியில வந்து ஊர் மக்கள் எல்லாமே செல்வ செழிப்போட இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து கடவுளோட மறு அவதாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தான் அவரை வழிபடுறாங்க. அவர் ஒரு அரசர் அப்படிங்கறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரை வந்து ஒரு கடவுளோட அவதாரம் அப்படின்னு மக்கள் பார்க்கறதுனால கோயில்கள் உள்ளிட்ட மதம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. जे हवेली के मुख्य महाराज. இப்படி சகல விதமான அதிகாரத்தோடையும் வசதியோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த மகாராஜா வந்து எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த பெண் இவருக்கு வந்து பாத பூஜை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. பாத பூஜை அப்படின்னா மகாராஜாவோட பாதங்களை வந்து சுத்தப்படுத்தி கழுவுறது இருக்கு, அந்த வேலை கிடையாது. இவர் தேர்ந்தெடுக்கிற பெண்கள் வந்து மகாராஜா கூட உடல் உறவுல ஈடுபடணும். இப்படி பாத பூஜை செய்யறது வந்து காலங்காலமா செய்யப்பட்டு வருது. இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மகாராஜாவுக்கு பாத பூஜை செய்யறதுங்கிறது கிருஷ்ண பகவானுக்கே கைங்கரியம் செய்யற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் உருவாக்கி அதை மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா விதைச்சிருக்கிறாரு அந்த மகாராஜா. இப்படி பாத பூஜைக்கு போற இளம் பெண்கள் வந்து இது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட போனாலும் பட் அதை எதிர்த்து அவங்களால கேள்வி எழுப்ப முடியல. ஏன்னா மதம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அதன் மேல ஒரு புனிதத்தை கட்டமைச்சு அதுக்கு மேல இந்த விஷயத்தெல்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கேள்வி எழுப்புறதுக்கே பெரிய தயக்கமும் குழப்பமும் ஏற்படுது. அதுபோக அவர் வந்து தன்னை கடவுளின் மறுவுருவம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. மோரோவர் இந்த விஷயங்கள் வந்து கடவுளுக்கே செய்யற தொண்டு அப்படின்லாம் சொல்லி அவங்களை நம்ப வைக்கிறதுனால அவங்களுமே வேற வழி இல்லாம அதில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எக்கச்சக்கமான பெண்கள் கிட்ட பாலியல் சுரண்டல்ல ஈடுபடுறாரு அந்த மகாராஜா. இன்னும் சொல்ல போனா அந்த ஊர்ல இருக்கிற வயசுக்கு வந்த எல்லா பெண்களுமே ஒரு முறையாவது அந்த மகாராஜாவுக்கு பாத பூஜை பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது அதே ஊர்ல கர்சன் தாஸ் அப்படிங்கிற முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு இளைஞன் இருக்கிறான். அவன் வந்து அங்க நடக்கிற பிற்போக்குத்தனமான எல்லா விஷயங்களுமே கேள்வி எழுப்பக்கூடியவனா இருக்கான். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது, சமத்துவத்தை பத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. இப்படியான சூழல்ல கர்சன் தாஸ் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு வந்து மகாராஜாக்கு பாத பூஜை செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் கர்சன் தாஸ் மகாராஜாக்கு எதிராக தீவிரமா செயல்பட ஆரம்பிக்கிறாரு. மகாராஜா பத்தி தொடர்ந்து பத்திரிகைகள் எழுதுறது, மக்களை கூட்டிட்டு போய் போராட்டம் பண்றது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செயல்பாடுகளால மகாராஜாவை அவரால் ஜெயிக்க முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கறதா இந்த மகாராஜ் படத்தோட மீதி கதை. இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட், இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு, அதுவும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மத அரசியல் சூழலுக்கு நடுவில் இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அடுத்ததா தொடர்ந்து இந்த சங்கி புரொபகண்டாவை முன்வைக்கக்கூடிய படங்கள் பெரிய அளவில் இந்தியா முழுக்க வந்துகிட்டு இருக்க சூழல்ல சமூக சீர்திருத்த கருத்தை முன்வைக்கக்கூடிய இப்படி ஒரு படம் நிச்சயமா வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா மத அடிப்படைவாதத்தை முன்வைக்கிற மாதிரியும் மத வெறுப்பை தூண்டுற மாதிரியும் சங்கி படங்கள் எடுக்கிறதுக்கு பல்லாயிரம் கோடிகள் சினிமால இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதோட ஒரு பகுதியா தான் காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி மாதிரியான டைரக்ட் புரொபகண்டா ஃபிலிம்ஸ் வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நேரடியான புரொபகண்டா ஃபிலிம்ஸா இல்லாம மேலோட்டமா பார்க்கிறதுக்கு ஒரு நார்மல் என்டர்டெய்னிங் ஃபிலிம் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த படங்களுக்குள்ள நிறைய மத அடிப்படைவாத கருத்துக்கள் இருக்கும், மத வெறுப்பு தூண்டுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி படங்களும் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு அனிமல் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு அப்பட்டமான சங்கி படம் தான். நம்ம ஆட்கள் வந்து அந்த படத்தை வந்து ஆல்பா மேல் அப்படிங்கிற கான்செப்ட் மொத்தம் பேசி அடிச்சிட்டு விட்டுட்டாங்க. ஆனா அந்த படத்துக்குள்ள ஏகப்பட்ட இஸ்லாமிய வெறுப்பு தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இந்தியா முழுக்க தமிழ், மலையாளம் தவிர்த்து எல்லா மொழிகளிலுமே அந்த மாதிரி படங்கள் எடுக்கப்பட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சூழல்ல இப்படி ஒரு படம் நிச்சயமா வரவேற்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. ஒரு 160 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே நமக்கு மிகப்பெரிய வியப்பு தான். ஆனா அப்படியான ஒரு கதையை வந்து இன்னைக்கும் ரெலவெண்டா இருக்கிற மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸை சேர்த்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஒரு மாநிலத்தை எல்லா மத அதிகாரங்களும் கொண்ட ஒருத்தர் ஆள்றாரு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. அல்லது ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒருத்தர் வந்து தன்னை கடவுளின் அவதாரம் அப்படின்னு முன்வைக்கிறாரு அப்படிங்கிற சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து கடவுள் நம்பிக்கையும் மத உணர்வையும் முன் வச்சு எந்த அளவுக்கு மக்களை சுரண்ட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த பிரச்சனைகளை எதிர்த்து ஒருத்தன் கேள்வி எழுப்புறான் அப்படின்னா
அப்படின்னா எந்த மக்கள் சுரண்டப்படுறாங்களோ அந்த மக்களை வச்சே அந்த கேள்வி எழுப்புறவன் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படியான ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ள இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ கர்சன் தாஸ் வந்து அந்த சாமியாருக்கு எதிராக, அந்த மகாராஜாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து பத்திரிகைகள் எழுதுறாரு. அவர் பண்ற தப்புகள் எல்லாம் அம்பலப்படுத்துறாரு. அதுக்கு அந்த மகாராஜா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோயில் வாசல் எல்லாமே மூடிடுறாரு. கர்சன் தாஸ் மன்னிப்பு கேட்டாதான் அந்த கோயில் வாசல் எல்லாம் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. அந்த மக்கள் எல்லாமே பயங்கரமான கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, காலையில சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடவே செய்வாங்கன்ற அளவுக்கு தீவிர பக்தியோட இருக்காங்க. சோ அந்த மக்கள் எல்லாமே சேர்ந்து போய் கர்சன் தாஸ் கிட்ட சண்டை போடுறாங்க. நீ போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்பதான் வந்து கோயில் நடைய திறப்பாரு, அப்பதான் நாங்க சாமி கும்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போடுவாங்க. ஒரு சமூக சீர்திருத்தவாதி எந்த மக்களுக்காக போராடுறாரோ அந்த மக்களை விட்டே அவரை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள் படம் முழுக்கவே இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மகாராஜா மேல கேஸ் போட்டு அவரை வந்து கோர்ட்டுக்கு வர வச்சு அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சீன் இருக்கு. அந்த சீன்ல பொதுவா வக்கீல் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்கும் போது அந்த குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு தான் விசாரிப்பாங்க. அந்த இடத்துல அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பயங்கரமா இருந்துச்சு. நான் வந்து இந்த மக்களோட மகாராஜா, கடவுளோட மறு உருவம், நான் வந்து அந்த இடத்துக்கு ஏற முடியாது, நான் இங்க தான் உட்கார்ந்திருப்பேன், இங்க இருந்து என்ன கேட்கணுமோ கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யோசிச்சு பார்த்தா இன்னைக்குமே அப்படியே இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கடவுள் நம்பிக்கையும் மத உணர்வையும் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னு தான் தோணுது. இப்படியான நிறைய காட்சிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்துல வரக்கூடிய மகாராஜா சொல்லக்கூடிய சில வசனங்கள். மதம் பயபக்தியோட பின்பற்றப்படணும்னா பக்தர்கள் மேல ஆதிக்கம் செலுத்தப்படணும். மதத்தை வச்சு நம்மளால ஒருத்தனை ஜெயிக்க முடியலன்னா நீதிமன்றத்தை அவன் மேல ஏவி விடுவோம். இந்த மாதிரி மகாராஜா சொல்லக்கூடிய சில வசனங்கள். அதுக்கப்புறம் அந்த கோர்ட் கேஸ் நடக்கிற அன்னைக்கு அந்த மகாராஜா கோர்ட்டுக்கு வர்றப்போ அவ்வளவு திரளான மக்கள் வருவாங்க, பயங்கரமான கூட்டம் வந்துட்டு இருக்கும் ஒரு பின்னாடி. அப்போ ரெண்டு ஜட்ஜஸ் பேசிப்பாங்க. அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, இது வரைக்கும் எவ்வளவு கேசஸ் பார்த்திருக்கேன், எவ்வளவு தீர்ப்புகள் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு வழக்குக்குமே இவ்வளவு கூட்டம் வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவாரு, இதுதான் மதத்தோட வலிமை, மக்களை எந்த அளவுக்கு இணைக்குது பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த ஜட்ஜ் சொல்லுவாரு, அதுவே தான் மனிதர்களை பிரிக்கவும் செய்யுது அப்படின்னு. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான வசனங்கள் படம் முழுக்கவே இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தா நம்ம இதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான வசனங்கள் வந்து பராசக்தி படத்திலே பேசியாச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல, அதுவும் ஹிந்தியில இப்படி ஒரு படத்துல இப்படியான வசனங்கள் வரது நிச்சயமா தைரியமான விஷயம் தான். அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்தோம்னா, ஜுனைத் கான், ஆமீர் கானோட பையன், முதல் படத்துல நடிக்கிறாரு. பட் முதல் படம் மாதிரியே தெரியல, அப்பா பேரை காப்பாத்திட்டாருன்னு சாலிடா சொல்லிடலாங்கிற அளவுக்கு ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அடுத்ததா ஷாலினி பாண்டே, நம்ம அர்ஜுன் ரெட்டி ஹீரோயின். இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணிருக்காங்க. பட் ஓரளவுக்கு ஓகே, பெரிய அளவுல ஸ்கோப் இல்லனாலும் கொடுத்திருக்க கேரக்டர் டீசென்டாவே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோயின் வராங்க, அவங்களுக்கும் படத்துல பெரிய அளவுல ஸ்கோப் இல்ல, ஓரளவுக்கு ஓகேன்னு பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்மள பெரிய அளவுல இம்ப்ரெஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வில்லன் கேரக்டர் மகாராஜ் கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய ஜெய்தீப் அகல்வாத். இந்த படத்துல வந்து அவரே பார்க்க முடியல, அப்படியான ஒரு மகாராஜாவை தான் பார்க்க முடியுதுன்ற அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிவிட்டீஸ்ல இருந்த ஒரு பார்வையில இருந்து எல்லாமே அவ்வளவு அற்புதமா பண்ணிருக்காரு. அவரோட கேரக்டரைசேஷனும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட அப்பியரன்ஸும் சரி, இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு தான் சொல்லணும். அடுத்ததா டெக்னிக்கலாமே இது ஒரு நல்ல படம் தான். ஏன்னா பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த குஜராத்தோட பகுதியில காட்டணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட், விஎஃப்எக்ஸ், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்த்து ஒரு கிராண்டான விஷுவல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறப்போ அந்த காலகட்டத்தை கண் முன்னாடி நிறுத்துற வகையில ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சீரியஸான இன்டென்ஸ் டிராமாவா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் வந்து ஒரு ஸ்லோ டிராமாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. பெரிய அளவுல சுவாரஸ்யம் இல்லாம அங்கங்க ஒரு சில காட்சிகள் சுவாரஸ்யமா இருக்குங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்ததா இது பெண்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனை அப்படிங்கிறப்போ பெண்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. இந்த மத அடிப்படை வாதமும் மதத்தை புனிமையாக்கி வச்சிருக்கிறனால அவங்களால எதிர்த்து பேச முடியல அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடும் அவங்க எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குது அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா யாரும் இல்ல அப்படிங்கிறதுனால நமக்கு அது பெரிய குறையா தான் பட்டுச்சு. இதெல்லாம் தவிர்த்துட்டு இன்னைக்கு சூழலுக்கு இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசியிருக்க வகையில இந்த படத்தை நம்ம நிச்சயமா பாராட்டி தான் ஆகணும். திஸ் இஸ் ஆல் அபவுட் மகாராஜ் மூவி. நீங்களும் படம் பாருங்க. படம் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.